பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு மட்டுமே உள்ளது என்று மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசை ஒன்றிய அரசு என்றழைக்கும் புதிய மொழியாக்கத்தால் தான் தமிழகத்தில் ஆளுநர் மாநில அரசு மோதல் போக்கு தொடங்கியது என்று கூறினார். கேரள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமிப்பது தொடர்பான வழக்கில் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் கூறியதாக சுட்டிக்காட்டி பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன், தன்னை பொறுத்தவரை துணைவேந்தர் நியமனம் என்பது ஆளுநரின் உரிமை என்றும் அதில் தேவையற்ற மாற்றங்களை செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பை எடுத்துக்கொண்டது என்று சொன்னால், கேரள ஆளுநர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே ஆளுநருக்குத்தான் சர்வகலாசாலையினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொன்னார்கள். இப்பொழுது அரசு 10-15 விஷயங்களை எடுத்துக்கொண்டு சென்றது. இந்த 10-15 விஷயங்களில் ஒன்றாக ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு சட்டசபை தீர்மானத்தை தன்னிடத்தில் எத்தனை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு கால வரம்பு இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது.